இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆம், நம்முடைய ஆண்டவர் சிறியவர்களை புழுதியிலிருந்து எடுத்து எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம பார்க்கிறோம், எத்தனையோ சிறியவர்களை எளியவர்களை நாம பார்க்கிறோம். அவர்களை அற்பமாக பார்க்கிற சமுதாயம். யாருமே எளியவர்களை மதிப்பது இல்லை. சிறுமைப்பட்டவர்களை நாம என்ன செய்யல, மரியாதை கொடுப்பது இல்லை. அப்படியா இந்த பூமியிலே அநேக ஜனங்கள் சிறுமையையும் எளிமையையும் அனுபவிக்கிற நிலையிலே வாழ்கிறார்கள். ஆனால் அந்த சிறுமைப்பட்டவர்களையும் எளியவர்களையும் கூட நம்முடைய ஆண்டவர் நினைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஆம், நம்முடைய ஆண்டவர் சிறியவனை புழுதியில் இருந்து உயர்த்துகிற தேவன். ஒருவேளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறுமையான நிலைமையில் இருக்கிறேனே, நான் ஒரு எளிமையான நிலைமையில் இருக்கிறேனே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களையும் அவரால் என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களையும் அவரால் மேன்மைப்படுத்த முடியும். எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆம், வேதத்திலே நாம பார்க்கிறோம், தாவீது ராஜாவை குறித்து பார்க்கிற பொழுது கரவலாடுகளின் பின்னாக அலைந்த தாவீதை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து ஆண்டவர் அரசனாக உயர்த்தினார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆம், ஒரு ஆடு மேய்க்கிற கரவலாடுகளின் பின்னாக அலைந்த ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? புழுதியில் இருந்து ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார், பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, மோசையை குறித்து நாம பார்க்கிறோம், திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன், பேச அறியாதவன். தன்னை குறித்து சொல்கிறார், ஆண்டவரே நான் பேச அறியாதவன் என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். எனக்கு பேச தெரியாது, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். அப்படிப்பட்ட சிறுமையும் எளிமையுமான அந்த மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பார்வோன் இடத்திலிருந்து பார்வோன்கிட்ட போய் பேசி அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய தலைவனாக கூடிய பொறுப்பை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார். அந்த சிறியவனை புழுதியில் இருந்தும் அந்த திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனை, பேச அறியாதவனை ஆண்டவர் உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட வாழ்க்கையிலே எல்லாருக்கும் உயர்வு வேண்டும், நமக்கு மேன்மை வேண்டும் என்று சொல்லி நாம விரும்புகிறோம். நாம உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம விரும்புகிறோம். அந்த தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஆண்டவரே, என் சிறுமையை நீர் மாற்றும், என்னுடைய எளிமையை நீர் மாற்றும் என்று சொல்லி நாம கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய சிறுமையை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். குப்பையில் இருந்து அவர் உயர்த்துகிற தேவன். ஆண்டவர் நினைத்தால் ஒரு மனிதனை, குப்பையில் இருக்கிற மனிதனையும் எடுத்து உயர்த்த முடியும். ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு இந்தந்த தகுதிகள் இருந்தால் மாத்திரம்தான் அவனை உயர்த்த முடியும் என்று அல்ல. திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், ஆண்டவருடைய சீஷர்களை குறித்து நாம பார்க்கிறோம். பேதுரு, யோவான் படிப்பறிவில்லாதவர்கள். அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம், அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். ஆனால் அவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அப்போஸ்தலர்களை நாம பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய காரியங்களை அந்த படிப்பறிவில்லாத பேதமை உள்ளவர்கள் செய்தார்கள். எளியவர்கள், சிறுமையானவர்கள், குப்பையில் இருந்தும் புழுதியில் இருந்தும் ஆண்டவர் அவர்களை உயர்த்தி பிரபுக்களோடு சிங்காசனத்தை சுதந்திரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை உயர்த்துகிறதை நாம பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நம்ம மிகுந்த தாழ்வில் இருந்தாலும், நாம கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அமெரிக்க பாராளுமன்றம் நடந்து கொண்டிருந்த வேளையிலே அமெரிக்க ஜனாதிபதியாக ஆபிரகாம் லிங்கன் பதவியேற்று தன்னுடைய உரையை பேசி அமர்ந்த போது அவருக்கு எதிரான ஒரு மனிதன், அவர் மேல் மிகுந்த எதிர்ப்பு கொண்டிருந்த ஒரு மனிதன் எழுந்து பேசினாராம். மிஸ்டர் லிங்கன், நீங்கள் இந்த ஜனாதிபதியாக உயர்ந்ததை குறித்து பெருமைப்பட வேண்டாம். நீங்கள் முன்னாளில் பட்ட வறுமையை நினைவு கூற நான் விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தீர்கள் என்று சொல்லி அவரை மிகவும் ஏளனமாக பேசினாராம். உடைய தகப்பனார் தைத்து கொடுத்த ஷூ இன்னும் என் காலில் இருக்கிறது, நீங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளவர்கள் என்று சொல்லி இழிவாக பேசினாராம். ஆனால் அந்த ஆபிரகாம் லிங்கன் எந்த எரிச்சலும் கோபமும் கொள்ளாதபடி
மிகுந்த புன்முறுவலோடு அவரிடத்திலே பேசினாராம். நான் அப்படிப்பட்ட என்னுடைய தகப்பன் செய்து கொடுத்த அந்த ஷூ இன்றும் உங்கள் காலில் இருக்கிறது, அது இன்றும் உங்களுக்கு அது உழைக்கிறது என்று சொன்னால் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். உங்கள் ஷூ பழுதாகி போனால் அதை என்னிடத்திலே திருப்பி கொடுங்கள், நான் அதை தைத்து கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் மிகவும் தாழ்மையாக பேசினாராம். எல்லாருடைய இருதயமும் அவரை கவர்ந்ததாம். அப்படி ஒரு தாழ்மையாக நடந்து கொண்டாராம். அந்த தாழ்மையான நிலைமை மனநிலை கொண்ட அந்த மனிதனைத்தான் ஆண்டவர் ஜனாதிபதியாக உயர்த்தினார். நம்மையும் ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் தாழ்மையான சிந்தை நமக்கு வேண்டும். நம்முடைய இயலாமை, நம்முடைய பலவீனங்களை ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை உயர்த்துவதற்கு என்னிடத்திலே தகுதி இல்லை, நான் பலவீனமானவன், என்னையும் நீர் உயர்த்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் அந்த சிறியவர்களை, அந்த எளியவர்களை குப்பையிலிருந்து ஆண்டவரால் உயர்த்த முடியும். எப்படி அந்த ஆபிரகாம் லிங்கன் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியின் மகன், அவரும் அதே தொழிலை செய்தார். அந்த மனிதனை ஆண்டவர் பிரபுக்களோடு, ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணினார். நம்மையும் ஆண்டவர் அபீதமாய் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே, சிறியவர்களை புழுதியில் இருந்தும் எளியவர்களை குப்பையில் இருந்தும் நீர் உயர்த்துகிற தேவன். தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலே மேன்மையை கொடுத்தீர். மோசையின் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் மேன்மையை கொடுத்தீர். ஆண்டவரே, இன்னும் கூட அந்த ஆபிரகாம் லிங்கனை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துகிற தேவன். இந்த நிலையிலும் கூட ஆண்டவரே, யார் யார் தங்களுடைய தாழ்வை குறித்து, தங்களுடைய சிறுமையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.